வணக்கம் மக்களே. நம்ம வெள்ளை குடை வேந்தர் திடீர்னு கருப்பு சட்டை போட்டு நிற்கிறார். எதுக்கு சார் கருப்பு சட்டைன்னு கேட்டால், நம்ம தமிழ்நாட்டுக்கு 39 இருக்கிற எம்பி சீட்டை இவங்க 59 உயர்த்த போகிறாங்க அப்படிங்கிறாரு. சரி, 20 சீட்டு கூடுதலாக தானே கிடைக்க போகுது, அதுக்கு எதுக்கு போராட்டம்னா, இல்லை இல்லை நம்மளுடைய சதவீதம் மாறுது அப்படிங்கிறாரு. சரி, இப்போ என்ன சதவீதம் இருக்குன்னு பார்த்தா 7.18. சரி, இந்த தொகுதிகளெல்லாம் மறுவரையறுக்கப்பட்டதுக்கப்புறம் என்ன சதவீதம் இருக்கும்னு கேட்டால் அது 7.23 வரும் அப்படிங்கிறாரு. இதுவும் கூடுதலாக தானே சார் இருக்குது, என்ன சார் பிரச்சனைன்னு கேட்டால் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் கருப்பு சட்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, தேர்தல் முடிகிற வரைக்கும் கருப்பு சட்டை போட தான் போகிறோம், முடிவெடுத்துட்டோம் அப்படிங்கிறாரு. உண்மை என்னன்னா, இந்த திராவிட கும்பலுக்கு பிரச்சாரம் பண்ண வேற மேட்ரே கிடைக்கல. போன 5 வருஷம் ஏதாவது செஞ்சிருந்தா தானே அதை சொல்லி ஓட்டு கேட்க முடியும். போன 5 வருஷம் நடந்தது பூராமே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா, கள்ளச்சாராயம், கரப்ஷன், கமிஷன். இதை சொல்லி ஓட்டு கேட்கவா முடியும்? அதனால தான் இப்போ போகிற இடமெல்லாம் பிரச்சாரம் பண்ண சொன்னால் அவர் அங்கே விழுந்தாரு, இவர் இங்கே விழுந்தாரு, பாயாசம் பால்டாயில்னு ஓடிட்டுருக்காங்க. இப்போ தொகுதி மறுசீரமைப்புன்னு வந்ததும் அது என்ன ஏதுன்னே படிக்காமல் மக்களை ஏமாத்துறதுக்காக நம்ம வெள்ளை குடை வேந்தர் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு போகி கொண்டாடிட்டு இருக்காரு. இந்த கோமாளித்தனத்தை கண்டு ஏமாறாதீர்கள் மக்களே. வருகின்ற 2026 தேர்தலில் திமுகவை வீழ்த்துவோம், தமிழகத்தை மீட்போம். நன்றி.